ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். சரி வாங்க, இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ப்ரொமோ ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நீத்து ரவி ஸ்ருதி கடையில் ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்களே, நான் ஒரு பொக்கே ஷாப் ஆரம்பிக்க போகிறேன், அது ரவி பேரில் தான் ஆரம்பிக்க போகிறேன், ரவி பேரில் தான் ஆரம்பிக்க போகிறேன்னு. ஆனால் அது உண்மையாகவே இப்போ பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஸ்ருதி இருக்காங்க இல்லையா, ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம நீத்து இன்விடேஷன் அனுப்பிட்டுருக்காங்கங்க. அதாவது மீனா ஸ்ருதியை பார்த்து பேசுகிறதுக்காக போயிருக்காங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது எதார்ச்சியாக அந்த இன்விடேஷனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ரவியோட பொக்கே அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டிருக்கு. ரவி பொக்கேஸ், அதுக்கு ஓனர் நீத்து ரவி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. பார்த்துட்டு ஸ்ருதிக்கு பயங்கரமான கோவம். அப்போ அந்த நேரம் பார்த்து ரவியை கூப்பிட்டு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது ரவி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இங்கே போய் இந்த கரண்ட்டு பில் இந்த மாதிரிலாம் கட்டணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. ரவி சொல்லும்போது ஸ்ருதி சரி போயிட்டு வா, அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்போது ரவி சொல்கிறாரு, இல்லை என்ன இருந்தாலும் இப்போயே சொல்லு அப்படின்றாரு. இல்லை நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்புறம் சரி நான் வரேன் நீ அப்படின்னு சொல்லி மீனாகிட்டையும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்புனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே போய் இந்த ஓட்டு போடுறது அந்த மாதிரி வேலைகளுக்கு, அதாவது மீனாவும் நம்ம சிந்தாமணியும் பூக்கார எலெக்ஷனுக்கு நிற்கிறாங்க இல்லையா, அதுக்கான வேலைகள் எல்லாமே நிறையா பார்த்துட்ருக்காங்க. சரி அங்கே போய் நாமினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் சிந்தாமணி நாமினேஷன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீனா நாமினேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி ரெடியாக இருப்பாங்க. நம்ம முத்து என்ன பண்ணுவார்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு, பேண்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டு, ட்ரம் செட்டு இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு ஜாலியாக போயிட்டுருப்பாங்க. மீனா பார்த்துட்டு ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல நான் நின்று ஜெயிக்கணும், ஜெயித்தாலுமே இந்த மாதிரி ஆடம்பரம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. மீனா நீ என்ன இப்படி பேசிகிட்ருக்க, நாமினேஷன் பண்ணும்போதே நீ ஜெயிச்சிட்டேன்னு தான் அர்த்தம், நீ என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க, நீ தான் ஜெயிக்க போகிற அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு ரொம்ப ஊக்கம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நாமினேஷன் பண்ணுற இடத்துக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த நேரம் சிந்தாமணி நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. அப்புறம் இவங்க பார்த்துட்டு 2 பேரும் முறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. சரி அப்புறம் முத்து சொல்கிறாரு, மீனா இவங்கெல்லாம் போய் நம்ம எதுக்கு பார்த்துக்கிட்டு, நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். அதாவது பூக்கார சங்கம், அதாவது இந்த பூ வியாபாரிகள் சங்கத்தில் தலைவருக்காக வேண்டி மீனா போட்டி போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு கீழே பூ வியாபாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நல்லது நடக்கணும், செய்யணும், அந்த மாதிரி மீனா பிளான் போட்டிருக்காங்க. வருஷம் சிந்தாமணி தான் ஜெயிச்சிட்ருக்காங்க. ஆனால் யாருக்குமே பூக்கார எலெக்ஷனில் கீழே இருக்கிறவங்க பூ வியாபாரிகளுக்கு சிந்தாமணி எந்த சப்போர்ட்டும் பண்ணல, எந்த ஹெல்ப்புமே பண்ணலை. மீனா அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கதைக்களம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிக்கிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிந்தாமணி என்ன பண்ணுறாங்கன்னா மீனா ஜெயிக்க வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி சதி வேலைகள் நிறையா பார்த்துட்ருப்பாங்க. இதை தாண்டி நம்ம மீனா ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதான் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் நடக்க போகுது. ரொம்பவே விறுவிறுப்பாக தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நம்ம சேனலில் வர ப்ரோமோ ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.